ஹாய், இன்றைக்கி ஒரு மேக்கப் லுக் பண்ணலாமா? அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரெஷ்ஷஸை சானிடைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ரெஷ்ஷோட க்ளீன் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்ம ஃபேஸில் போகிறதுனால அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக வந்து நம்ம எப்பயுமே ஸ்கின்னுக்கு வந்து டெய்லியுமே நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். ஆஃப்டர் பாத் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின்னும் கொஞ்சம் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு. இப்போ வந்து நான் மேக்கப் போட போகிறதுனால ப்ரைமர் போட்டுக்கிறேன். மாய்ஸ்சரைசர் போட்டு பிஃபோர் நம்ம ஃபவுண்டேஷன் கன்சிலர் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம வந்து ப்ரைமர் போடணும். ப்ரைமர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாம் வந்து பிளர் பண்ணும், கொஞ்சம் ஆயில் செக்ரேஷன்லாம் ஸ்டாப் பண்ணும். லிப் பாம் போட்டுக்கிறேன். அப்போ தான் அதுவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் வந்து என்னோட ஆரஞ்ச் கலர் கரெக்டர் வச்சு என்னோடய ஸ்கின்னில் இந்த டார்க் ஸ்பாட் இருக்கிற ஏரியாலலாம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரே ஒரு கன்சிலர் பேலட் வச்சு தான் வந்து இன்றைக்கி என்னோடய மேக்கப் லுக்கை ஃபினிஷ் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற கன்சிலர் வச்சு எல்லாமே போட்டு போகிறேன். நோ ஃபவுண்டேஷனு. ஆரஞ்ச் கலர் கரெக்டர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற ஒரு கன்சிலர் வச்சு நான் என்னோட ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு காம்பேக்ட் எடுத்துகிட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்மைலிங் ஏரியாஸ் அண்டர் ஐஸ்க்குலாம் மட்டும் அதை வச்சு டஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐப்ரோஸ் போட்டுட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணேன். லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு ரொம்ப டார்க்காக போடலை, லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நான் வந்து ஆல் இன் ஒன் ஐ ஷேடோ இருக்கும், ப்ளஷ் இருக்கும், கான்டோர் போடுறது மாதிரி ஹைலைட்டிங் எல்லாமே இருக்கும், ஆல் இன் ஒன். ஸோ அதையே யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி என்னோட ஐ ஷேடோவுக்கு எல்லாத்துக்குமே அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா ஐலைனரும் போட்டுட்டு என்னோடய ஐ லுக்கை இன்றைக்கி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அதிலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஐ ஷேடோவும் போட்டுக்கிட்டேன். ஐ ஷேடோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஹேண்டில் பிளெண்ட் பண்ணுறதே நல்ல சூப்பராக ஸ்மூத்தான ஒரு பிளெண்டிங் கிடைக்கும் நமக்கு. ப்ரெஷ்ஷஸை விட ஹேண்டில் பண்ணுற பிளெண்டிங் நல்லாயிருக்கும். பட் மற்றவங்களுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம ப்ரெஷ்ஷஸ் வச்சு பண்ணுறது தான் நமக்கு நல்லது. அதுதான் நல்ல ஒரு குட் ஃபினிஷிங் கொடுக்கும். நமக்கு போட்டுக்கிறதுனால நான் ஹேண்டில் இன்றைக்கி நான் பண்ணிக்கிட்டேன். ஐ லைனர் பார்த்திங்கன்னா இந்த ஐ ஜெல்லில் இருக்கிற லைனர் தான் எடுத்து போட்டேன். நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐ லைனர் போடுறப்ப நம்மளோட ஐயோட டிப் இருக்குல்ல அந்த கார்னரை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு நல்லா வியூ கிடைக்கும். நம்ம ஐ லைனர் போடுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். மஸ்காரா வந்து மேலேயும் போடுங்க, கீழேயும் கொஞ்சம் எப்போவுமே நம்ம போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஐயோட லுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப்புக்கு கண்டிப்பாக லைனர் மஸ்ட்டு. லிப் லைனர் போட்டு நெக்ஸ்ட் ஒரு நியூட் கலர் ஷேட்ஸ் தான் வச்சு இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கான்டோர் போட்டுக்கிட்டு ப்ளஷ் பண்ணுறப்ப நம்ம ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்லேயே ப்ளஷ் போட்டால் நல்லா ஒரு சி ஷேப்பில் போடுங்க ப்ளஷ்ஷு. அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நமக்கு. இது நம்ம விருப்பம் தான். ரொம்ப நமக்கு சும்மா நார்மலாக மேக்கப்புக்கு லைட்டாக தான் இன்றைக்கி நான் ஃபுல் ஃபினிஷ் கொடுத்துக்கல, எல்லாமே லைட்டாக தான் பண்ணிக்கிட்டேன். ஹைலைட்டிங் முடிச்சுட்டு இன்றைக்கி என்னோடய மேக்கப் லுக்கை முடிச்சுக்கிறேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய லுக்கு. எப்படி இருக்குது? இந்த மாதிரி மேக்கப் ஐடியாஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ப்ராடக்ட்டோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே. பை.